Welcome to Chinmaya IAS Academy. 222 power 333 plus 333 power 222 is divisible by which of the following number? 2024 UPSC CSET கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், செய்ய போறோம். ஓகேங்களா? 222 power 333 plus 333 power என்னதுங்க? 222. ஓகே. When the 222 can be written as what? 2 into triple 1 அப்படின்ட்டு. Whole to the power of என்னதுங்க? 333 plus 333 can be written as 3 into triple 11 whole to the power of என்னதுங்க? 222. அப்ப law of indices and setsல a into b whole to the power of m can be written as a to the power of m into b to the power of m ங்களா? Law of indices. Can we apply the rule here? அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா இது எப்படி எழுதலாம்னா 2 power 333 into triple 11 power 333. So plus 3 power triple 2 into triple 1 power என்னதுங்க? triple 2. இப்போ இதில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா triple 1 power triple 3 triple 1 power triple 2 இதை மறுபடியும் கொஞ்சம் ரீரைட் பண்ணலாம், அல்லது நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா triple 1 power triple 1 காமனா இருக்கா, அல்லது triple 1 power triple 2 என்ன இருக்குன்னு சொல்லலாம், காமனா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம், செய்யலாம். ஓகேங்களா? ஸோ triple 1 power triple 2 நீங்க வெளியே எடுக்கிறீங்க, வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 2 பவர் என்னது? triple 3 கிடைக்குமா? இன்டூ பேலன்ஸ் என்ன இருக்கும்? triple 1 பவர் என்ன இருக்கும்? வந்துட்டு triple 1 கிடைக்குமா? triple 1 பவர் என்னதுங்க? triple 1. இங்க 3 பவர் triple 2 அப்படின்ற. ஓகே, என்ன வரும்? வந்துட்டுங்க triple 1 பவர் triple 2 தான் நீங்க வெளியே எடுத்துட்டீங்க. அப்ப triple 1 பவர் என்ன இருக்கும்? வந்துட்டு 0 தான் இருக்கும். அதோட மீனிங் triple 1 பவர் 0ன்னும் போது உங்களுக்கு அதோட வேல்யூ என்னது? வந்துட்டு இதோட வேல்யூ 1 தான். ஓகேங்களா? அப்ப triple 1 பவர் என்னதுங்க? triple 2. இதை கொஞ்சம் நான் ரீரைட் பண்றேன். இங்க triple 1 இருக்கிறதுனால பேசிஸ் சேம் ஆச்சுன்னா பவர் ஆட் பண்ணலாம் அப்படின்ற law of indices and sets. a to the power of m whole to the power of n can be written as a to the power of m into n. இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இப்போ இங்க என்ன கிடைக்கும்? உங்களுக்கு வந்துட்டு 2 பவர் என்னது? 3 whole to the power of என்னதுங்க? triple 1 into triple 1 பவர் என்னதுங்க? triple 1 plus 3 power 2 whole to the power of என்னதுங்க? triple 1 அப்படின்னு எழுதுறேன். 3 power 2 whole to the power என்னதுங்க? triple 1 அப்படின்னு எழுதுறேன். அப்ப 11 பவர் triple 2 இது அப்படியே எழுதிக்கிட்டேன். 11 பவர் என்னதுங்க? triple 2 அப்படின்றத நான் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? சோ 2 பவர் 3 அதோட வேல்யூ என்னது? 8. 8 இங்க பவர் ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப பேஸ் சேமா இருந்ததுன்னா பவர் ரெண்டத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? பாருங்க, a into a power of n into b power of n. It can be as what sir? a into b whole to the power of n. The same thumb rule இங்க என்ன யூஸ் பண்ணோமோ அதே தான். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது 2 power 3 ஓட வேல்யூ 8. 8 to the power of triple 11 and triple 11 power triple 11 போது 8 into triple 11 போது triple 8 power triple 11 சொல்லலாமா? சோ பிளஸ் 3 power 2 போது உங்களுக்கு என்ன சொல்லலாம்? 9 அப்படின்னு சொல்லலாம். அப்ப 9 பவர் என்னது? வந்து triple 11. 9 பவர் என்னதுங்க? triple 11 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம், செஞ்சிருக்கோம். வந்துட்டு இந்த triple 8 பவர் triple 11 பிளஸ் 9 பவர் triple 11. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இது எந்த ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா a to the power of a power n plus b power n. It's always divisible by a plus b. எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பவர் இருக்கு இல்லைங்களா? n வந்துட்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹார்டா இருந்ததுன்னா, என்ன வந்துட்டு என்னதுங்க? ஹார்டா இருந்ததுன்னா a power n plus b power n it's always divisible by என்னதுங்க? a plus b. அப்ப இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? 888 plus 9 888 power triple 1 9 power triple 1 எதால டிவிசிபிள் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 888 plus 9 ஆல என்ன ஆகும்? டிவிசிபிள் ஆகும். 888 plus 9 ஆல டிவிசிபிள் ஆகும். சோ இப்போ பாருங்க, சோ triple 1 பவர் என்னதுங்க? triple 2. இப்போ என்னுடைய கன்வெர்ட்டுக்காக இந்த triple 2 double 2 1 into
ட்ரிபிள் ஒன் பவர் ஒன் எழுதுறேன். இங்க இந்த எக்ஸ்பிரஷன் டெஃபினட்டா ஏதாவது டிவிசிபிள் ஆகும்னா a to the power of n plus b to the power of n இட்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை என்னன்னு சொன்னாங்க a plus bன்றது போது வந்துட்டு அப்ப 888 பவர் 111 9 பவர் 111 இட்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 888 plus 9. அப்போ உங்களுக்கு என்ன வரும்னா 8 9 and 7 ஆல டிவிசிபிள் ஆகும். 8 9 7 ஆல டிவிசிபிள் ஆகும். அப்ப இந்த given expression இந்த நியூமெரிக்கல் வேல்யூ தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நியூமெரிக்கல் வேல்யூ எதாலலாம் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றது வந்துட்டு இங்க ஆப்ஷன் வச்சு நம்ம ஹீட் பண்ண போறோம், செய்ய போறோம். வந்துட்டு அங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 2 and 3 பட் நாட் 37. இந்த பேஸ்ல எந்த ஒரு வேல்யூவும் என்னவா இல்லை அப்படின்னா வந்துட்டு ஈவன் நம்பரா இல்லை. இந்த வேல்யூ என்ன இல்ல, ஈவன் நம்பரா இல்ல. கண்டிப்பா இந்த எக்ஸ்பிரஷன் டெஃபினட்டா 2 ஆல டிவிசிபிள் ஆகுமானா ஆகாது. ஓகேங்களா, 2 ஆல டிவிசிபிள் ஆகுமானா ஆகாது. அதே மாதிரி இந்த ட்ரிபிள் ஒன்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, அப்ப இந்த ட்ரிபிள் ஒன் எப்படி எழுதலாம்னா வந்துட்டு 3 into 37. அப்ப இந்த ட்ரிபிள் ஒன் அப்படின்ற நியூமெரிக்கல் வேல்யூ டெஃபினட்டா எதால டிவிசிபிள் ஆகும் அப்படின்னா 3 ஆலையும் டிவிசிபிள் ஆகும். as well as என்னது 37. இந்த ட்ரிபிள் ஒன்னு எத்தனை டைம் அக்கர் ஆயிருக்குன்னு பாருங்க, 222 டைம்ஸ் வந்துட்டு அக்கர் ஆயிருக்கு. able to follow. அப்ப the given expression it's completely divisible by 3 as well as 37, but it's not divisible by 2. You know what is the reason? Because இங்க ஈவன் நம்பரே கிடையாது. மல்டிப்ளைல எந்த ஈவன் நம்பர் மட்டும் தான் எதால டிவிசிபிள் ஆகும்னா 2 ஆல டிவிசிபிள் ஆகும் இல்லைங்களா. அப்ப 2 and 3 but not 37 இது வருமானா வராது. 3 and 37 but not 2 அப்படின்றேன், அது வருமானா but not 2. 3 and 37 but not 2 அப்படின்னா டெஃபினட்டா வரும். அப்ப ஆன்சர் என்னது பி. Suppose option C D வருமானா வராது. 2 and 37 but not 3. 2 3 and 37 வராது. அப்ப ஆப்ஷன் என்ன சொல்லணும், பி அப்படின்னு சொல்லணும். இது நான் லென்த்தியா இங்க சொல்லியிருக்கேன். which means is இந்த கான்செப்ட் ஓரியன்டா இப்ப உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணிருக்கோம், செஞ்சிருக்கோம். ஆனா கோ பை ஆப்ஷன் மெத்தட் இல்ல ஈஸியா அது என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னா ஹிட் பண்ணிருக்க முடியும். கொஞ்சம் கவனிங்க என்ன அப்படின்னா, இப்ப இது என்னது 2 பவர், அதாவது 222 பவர் 333 இருக்கு. 333 பவர் என்ன இருக்குங்க 222 அப்படின்னு இருக்கா. அப்ப 2 பவர் எனிதிங், 2 பவர் என்னதுங்க வந்துட்டு எனிதிங். அதோட மீனிங் அங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க என்ன இருக்கு, ஈவன் பேஸா இருக்கு. என்ன இருக்குங்க, ஈவன் பேஸா இருக்கு. ஈவன் பவர் எனிதிங் டெஃபினட்டா என்னதான் கிடைக்கும்னா ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். என்ன கிடைக்குங்க, ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். அப்ப இந்த செக்மெண்ட் என்னவா தான் இருக்கும்னா ஈவன் நம்பரா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 3 பவர் which means 333 பவர் 222 அப்படின்ற வந்துட்டு பேஸ் என்னவா இருக்கு, ஹார்ட் நம்பரா இருக்கு. அப்ப ஹார்ட் பவர் எனிதிங் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹார்ட் நம்பர் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும் வந்துட்டுங்க, ஹார்ட் நம்பர் தான் கிடைக்கும். ஒரு ஈவன் நம்பரையும் ஹார்ட் நம்பரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, ஒரு ஈவன் நம்பரையும் ஒரு ஹார்ட் நம்பரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நிச்சயமாவே உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னா ரிசல்டன்ட் வேல்யூ வந்துட்டு ஹார்ட் நம்பர் தான் கிடைக்கும். ஹார்ட் நம்பர் தான் கிடைக்கும். புரியுதுங்களா. எந்த ஒரு ஹார்ட் நம்பருமே எதால டிவிசிபிள் ஆகாதுங்க, 2 ஆல டிவிசிபிள் ஆகாது இல்லைங்களா. அப்ப கோபை ஆப்ஷன்ல இந்த பாயிண்ட யூஸ் பண்ணி ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஷன் பி நீங்க என்ன பண்ணிடலாம், டிக் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி டிக் பண்ணலாம். இங்க தெரிய வேண்டிய பாயிண்ட் ரெண்டே பாயிண்ட் தான் வந்துட்டு. ஒண்ணு ஈவன் பவர் எனிதிங் என்னது ஈவன் நம்பர், ஹார்ட் பவர் எனிதிங் என்னது ஹார்ட் நம்பர். ஈவன் நம்பரையும் ஹார்ட் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னதான் கிடைக்கும் அப்படின்னா ஈவன் நம்பர் கிடைக்காது, ஹார்ட் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ ஹார்ட் நம்பர் வந்துட்டு கண்டிப்பா எதால டிவிசிபிள் ஆகாது, 2 ஆல டிவிசிபிள் ஆகாது. So we are going to choose the answer B. Thank you.